பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொந்தி ஆனா. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை நான் ஒரு 20 தடவைக்கு மேலே எடுத்திருப்பேன். ஏன்னா ஒன்று ஸ்டோரேஜ் ஃபுல்லு, இல்லை டிலீட் ஆயிடுது, இல்லை இடி வருது, இல்லை வெளியே சத்தம் கேட்குது. அதனால் எந்த சத்தம் கேட்டாலும் கண்டுக்காத மாதிரி இருந்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம முக்கியமாக எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அதனால் நம்ம அவுராவை எடுத்துப்போம். ஒரு அவுராவை எடுத்துட்டு இந்த கதையை சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம எந்த கதையை பார்க்க போகிறோன்னா, ஒரு மலேக்கார கோஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொந்தி ஆனா. நான் ஏன் இவ்வளோ மெதுவாக சொல்கிறேன்னா, இவங்க இருக்காங்களா, அதாவது இப்போ ஒரு பேர் சொன்னால அவங்களுக்கு நம்ம கூப்பிடுறது விளங்குமா? என்னது விளங்குமா அப்படி கேட்டிங்கன்னா விளங்குன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, அவங்கள பிடிச்சி நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டு விருந்தாளியை நம்மளே கூப்பிட வேணாம். ஓகே, அதை நம்ம கண்டுக்க வேணாம். இன்னொன்று, தயவு செஞ்சு இந்த பேரை சும்மா சும்மா நீங்களும் சொல்லாதீங்க. இந்த பேய்க்கு 3 பேர் இருக்கான். அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி பொந்தி யானா கொன்று, இன்னொன்று புந்தி யானா, இன்னொன்று குந்திலானாக். இந்த 3 பேயும், அதாவது இந்த 3 பேரும் ஒரே பேய் தான். ஆனால் இது ஒரு வருஷ கணக்காக ஆகுறதுனால எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரு பேருக்கு ஒரு பேய் இருக்குன்னு. இல்லை, இது 3 பேயும் ஒரே பேய் தான். இந்த பேய் எங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேக்காரங்க இருக்கிற இடத்துல தான் இது ஃபேமஸ். மலேக்காரங்க எங்கே இருக்காங்க? இந்தோனேஷியாலையும் மலேசியாலையும் இருக்காங்க. ஆனால் இந்த பேய் மலேசியாவை விட இந்தோனேஷியாவில் இன்னும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்தோட பேர் கூட இதோட பொந்தி ஆனா பேரை தான் வச்சுருக்காங்களாம். அப்போ இது எவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்கும் நீங்கள் பாருங்கள். இது உண்மையாலே ரியலாகவும் நடந்திருக்கு. அதனால தான் இந்த பேய்க்கு மலேக்காரங்களும் சரி தமிழாலும் சரி ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. இந்த பேய் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா. அந்த அம்மா தன்னோட பிள்ளைய வயிற்றுல வச்சிருக்கும் போது இறந்துட்டாங்க, ரொம்ப ஆசையோட இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த பேயா மாறுவாங்க. வந்து ப்ரெக்னன்ட் ஹூமன், அதாவது மாசமாக இருக்கிற பொம்பளைங்களை வந்து தொல்லை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு பொய். அது நாளடைவில் இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் தொல்லை பண்ணோன்னு சொல்லிட்டாங்க. அது உண்மையாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இறக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க உண்மையாலே பொந்தி ஆனாக்கா மாறுவாங்க. ஆனால் ஜின்னுன்னு ஒரு பேய் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது அது பிளாக் மேஜிக் பண்ணி அதை கொண்டு வருவாங்க. அந்த பேய், அந்த ஜின்னு இருக்குல்ல, அது வந்து இருங்க குரல்லாம் மாறுது. ஓகே, அந்த ஜின்னு வந்து இந்த பொந்தி அணைக்க மேக் யூஸ் பண்ணிக்குமா? அது வந்துட்டு இப்போ அது இந்த பிளாக் மேஜிக் வந்து வேற கதை இருக்குது. அதை நான் வந்து வேற இதில் சொல்கிறேன். இந்த கதையை பார்த்துப்போம். இந்த பொந்தி அணைக்க, இருங்க உடம்பு சரியில்லை சொன்னாலாம் கரெக்டாக வருது. ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே, இந்த பொந்தி அணைக்க இருக்குல்ல, பிளாண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிளாண்டர், தும்பல் எல்லாம் ஒரே டைம்ல வரும். அதனால கண்டுக்காதீங்க. நான் வந்து கதை சொல்லாம இன்னைக்கு போக மாட்டேன். இந்த பொந்தி அணைக்க இருக்குல்ல, அது வந்துட்டு ஏன் வந்து இறந்தவங்களுக்கு, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இறந்தவங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்து இறந்துட்டோன்னே அந்த பேய் வராது.
யாராவது ப்ரெக்னெண்டா இருக்கும் போது வேற யாராச்சும் அவங்கள ரேப் பண்ணிட்டாலோ இல்ல தப்பா நடந்து இறந்துட்டாலோ இல்ல ஏதாச்சும் நடந்து இறந்துட்டாலோ தான் அவங்க பொந்தியானாக்கா மாறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா முடி நீட்டா இருக்கும். அதாவது கால் பாதம், கடைசி கால் பாதம், இப்ப கை இது பாதமா எனக்கு தெரியல, இந்த பாதம் கால் இப்படி இருக்கோல இந்த பாதம் கீழே வரைக்கும் அவங்க முடி அவ்வளோ நீட்டா இருக்குமா. இன்னொன்னு அவங்க வெள்ளை கலர் துணியில தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப பொய். எல்லாரும் வெள்ளை கலர் சட்டையில நினைச்சுக்கிறீங்க, அது வெள்ளை கலர் சட்டை கிடையாது. அவங்க ஒரு ஷேடோ மாதிரி தான் தெரிவாங்க, ஒரு ஆளா தெரியாது, அது ஒரு ஷேடோ மாதிரி தெரியுமா. இப்ப ஒரு புகை மாதிரி போகுதுல, அந்த மாதிரி ஒரு புகை மாதிரி தெரியுமா வெள்ளை கலரா. ஆனா முடி மட்டும் செம்ம நீட்டா இருக்குமா. அவங்க மூஞ்ச காட்ட விரும்ப மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க மூஞ்ச ரொம்ப கொடூரமா அப்படியே கீறி ரத்தம் வந்து அவங்களுக்கு. இப்ப நம்ம மூஞ்ச கண்ணாடியில பாக்குறோம், இப்ப இவ்வளோ அழகா அழகா இருந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். ஒருவேளை கொடூரமா இப்படி ஈலா மிச்சி அப்படியே புழுலாம் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க உங்க மூஞ்ச பார்ப்பீங்களா? இல்லை தானே. அதனால அந்த பேயா மாறுறவங்களோட மூஞ்சி வந்து அப்படி இருக்கும். அதனால அவங்க மூஞ்ச பார்க்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜின்னு மேக் யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மொழிக்காரவங்க பிரெக்னண்டா இருக்கிறவங்க இறந்து போயிட்டா ஒருவேளை அவங்கள இப்ப நம்ம பெட்டியில இது பண்ணி தான் புதைப்பாங்க. அந்த புதைக்கிற மின்னுக்கு இந்த பிரெக்னண்டா இருந்தவங்களோட கழுத்துலையும் மண்டையில இல்ல கையில வந்து ஆணி அடிப்பாங்களாம் புதைக்கிற மின்னுக்கு. ஏன்னா அந்த ஜின்னு வந்து அவங்கள மேக் யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு. ஏன் சில பேர் வந்துட்டு பிரெக்னன்ட் ஹூமன்ட்ட வந்து அது தொல்லை பண்ணுது நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா அது வந்து ஜின்னு வந்து அதை மேக் யூஸ் பண்ணிக்கிறனாலதான் அப்படி நடந்துக்குது. உண்மையாலே பொந்தியானாக்கு பொம்பளை ஆள இல்ல மாசமா இருக்கிறவங்கள நோன்றதுக்கு அதுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, அதோட என்ன சொல்லுவாங்க, அது ப்ரெக்னெண்டா இருக்கிறவங்கள இல்லை நோண்டணும் அதோட ஆசை கிடையாது. அதுக்கு ஒண்ணுதான் இந்த ஆம்பளால் வந்துட்டு இந்த ஏமாத்துவாங்களே, இந்த நிறைய பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருப்பாங்க, இல்லை நிறைய பொம்பளை பிள்ளைங்களை லவ் பண்ணுவாங்க, ஒரு ஆளுக்கு தெரியாம இன்னொரு ஆளை லவ் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு இவங்க உங்களை பண்ணிடுவாங்க. அதனால தயவு செஞ்சு பார்த்துருங்க. அவங்களுக்கு இப்ப இறக்குறாங்கன்னா, இப்ப பொந்தியானாக்கா மாறி இருக்காங்கன்னா அவங்க புருஷன் ஏதோ நாத்த வேலை பண்ணி தான் இவங்க இறந்துருக்காங்க. அதனால இவங்க மாறி இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பொந்தியானாக்கு என்ன பிடிக்காதுன்னா ஏமாத்துறது. ஆம்பளால் பொம்பளை பிள்ளைங்களை ஏமாத்துறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. எவன் ஏமாத்துறானோ அவங்களதான் பழி வாங்குறதா சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு, அதை வந்துட்டு மற்றவங்களுக்கும் நடக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எங்க ரொம்ப ரொம்ப இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் ஸ்டைலா. இந்த கதையில எனக்கு வாய் ரொம்ப வளருது, அதை கண்டுக்காதீங்க. வில்லேஜ் சைட்ல, அதாவது அங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கிராமம் கிட்டதான் நிறைய மரம் இருக்கும், பெரிய பெரிய மரம்லாம் இருக்கும், அதனால அது அங்க இருக்கும்னு சொல்றாங்க. ஏன் பெரிய பெரிய மரம் இருக்கிற இடத்துலதான் இவங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொந்தி ஆனாக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அது என்ன அர்த்தம்னா, பொந்தி அப்படின்னா பெரிய ஒரு மரம், அது ஒரு நீட்டான மரம். அந்த நீட்டான மரத்தை வெளியில பொந்தின்னு தான் சொல்லுவாங்க. அத பொந்தினும் அது கையில ஒரு பிள்ளைய வச்சிருக்கோம், அது ஆனாக். ஆனாக்னா மலையில ஆனாக், தமிழ்ல பிள்ளை. ஓகே, பொந்தி ஆனாக், புரியுதா?
அவங்க வந்துட்டு ரொம்ப மரத்துல இருக்கதா ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால வெளிக்காரங்க அவங்களுக்கு பொந்தி யானாக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. கிராமத்துல ஏன் ரொம்ப இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அது மரத்துலதான் ரொம்ப வசிக்கும். இப்ப நம்ம நார்மலான மனுஷங்களாம் வீட்டுல வாழ்ற மாதிரி அவங்களோட இடம் உயரமான ஒரு மரம். உயரமான மரம். மத்தியானம் அது எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு வாழை மரத்துக்கிட்ட இருக்குமா. அதாவது ரொம்ப அதுக்கு மேல வந்து வெயில் படக்கூடாது, வெளிச்சம் படக்கூடாதுன்றதுனால அது ஒரு வாழை மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சிக்குமா. அதனால வாழை மரத்திலேயே அதை வந்துட்டு ஆணி அடிப்பாங்களாம். அது மாதிரி வாழை மரத்துக்கிட்ட ஆணிலாம் இருந்துச்சுன்னா அதை விளாட்டுத்தனமா நீங்க எடுக்காதீங்க. இந்த பெரிய மரம் இருக்குல்ல, இந்த நீட்டான மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கிட்ட நம்ம நடந்து போகும்போத அது கல்லு விட்டு அடிக்குமா. கல்லு விட்டு அடிக்கும் போது நீங்க மேல பாத்தீங்கன்னா உங்களை வேகமா வந்து அட்டாக் பண்ணிடுமா. முக்கியமா ஆம்பளால அட்டாக் பண்ணி அது என்ன பண்ணும், உங்க வீட்டுக்கு வருமா இல்ல உங்களை அட்டாக் பண்ணி சாவடிச்சிடும். ரெண்டுத்துல எதையாவது பண்ணும். அது மேல ஒரு 2 வாசம் அடிக்கும். என்ன வாசம்னா மல்லிப்பூ வாசம், இன்னொன்னு பூங்கா கம்போஜா. உங்களுக்கு அதோட தமிழ் பேரும் பூங்கா கம்போஜா தான் சொல்றாங்க. அதோட தெரிலனா அதோட நான் போட்டோ போடுறேன். அந்த வாசம் அடிக்கும். இப்ப நீங்க நடந்து போறீங்க, ஒரு இடத்துல நடந்து போறீங்க, அங்க வாசம் அடிக்க சம்மந்தமே இல்லை. இப்ப வாசம் அடிக்கவே தேவையில்லாங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போத திடீர்னு ஒரு வாசம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க கண்டிப்பா பக்கத்துல உள்ளவங்ககிட்ட செம்மையா இருக்குல்ல இந்த வாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருமா. ஏன்னா அதுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அது உங்க கூடயே வந்துரும்னு சொல்றாங்க. அதனால நீங்க எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு வாசம் வந்துச்சுன்னா வாயை இப்படி மூடிட்டு வேகமா நடந்துடணும். இல்ல மரத்துல இருந்து கல்லு உளுந்துச்சுன்னா தெரியாத மாதிரி வேகமா நடந்துடணும். அதை பத்தி பேசுறதோ இல்ல அதை பாக்குறதோ அப்படி பண்ணீங்கன்னா உங்ககிட்டயே அது இருக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது வராம இருக்க தடுக்கிற விஷயம் அப்படின்னா கூர்மையான பொருட்கள். அது வந்து கூர்மையான ஒரு பொருட்களுக்கு வந்து ரொம்ப பயப்படும். அதாவது கத்திரிக்கோள், கத்தி, ஆணி அந்த மாதிரிலாம் விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுமா. இந்த கத்திரிக்கோள்லாம் ரொம்ப கிட்டலாம் வச்சிருக்க முடியாது. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆணி வச்சுப்பாங்க. ஆணி வச்சுக்கிட்டா இது வந்து ரொம்ப வராது கிட்ட. காடியில போறவங்களும் சரி அதை ஆணியை வச்சுக்கிட்டா அது வராது. அது பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிடுமா. அதனால யாராச்சும் நைட்டு வெளியே போறீங்கன்னா இந்த ஆணியை வச்சுக்கோங்க. அதுக்குன்னு சும்மா எடுத்தோமா பேக்ல போட்டோமா அப்படின்னு வச்சிங்கன்னா எதையாவது எடுக்கும் போது குத்திரும். துணியில கட்டி நீங்க வச்சுக்கணும். அது வந்து நம்ம போறோம்னா அது வந்து ஸ்கேன் பண்ணுமா, நம்ம கிட்ட ஏதாவது கூர்மையா இருக்கா, துணியில ஏதோ கட்டி வச்சிருக்காங்க, நம்ம அங்க போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரவே வராதா. இது ஒரு விஷயம் இருக்கு. என்னதுன்னா இந்த ஆம்பளாலு இந்த பிளாக் மேஜிக் அதாவது செய்வினை இடத்துக்கு போயிட்டு இவங்க கூட வாழணுன்றதுக்காக அந்த பொந்தி யானாக்க கூப்பிட்டு அவங்க கழுத்துல ஆணி அடிச்சா அவங்க ஒரு அழகான பொண்ணா மாறிடுவாங்களாம். அதாவது எப்படி சொல்றது, ஒரு மனுஷால் மாதிரியே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொம்பளை ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி அந்த பொம்பளாலாம் மாத்தி அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க கூட வாழ்றதா நிறைய கதை இருக்கு. உண்மையான கதை, அது எல்லாமே உண்மையான கதை, பொய் இல்லை. ஏன்னா இந்த பொந்தி யானாக்கு இருக்குல்ல, அதுக்கு மாறுற சக்தி. அதாவது ஒரு மனுஷன் மாதிரி அது நம்மளால எப்படி சொல்றது ரெக்கக்னைஸே பண்ண முடியாது. இது வந்து பேயா இல்ல மனுஷாலா அந்த மாதிரி. ஏன்னா வந்துட்டு அதுக்கு மாறக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அதுவும் வந்துட்டு நார்மல் ஆள் மாதிரி தெரிய மாட்டாங்க. அப்படியே பார்க்கவே வா வேற லெவலா இருக்காங்களா அந்த மாதிரி இருப்பாங்களாம். அதுவும் அவங்க கண்ணு இருக்குல்ல அப்படியே நம்மள வசியம் பண்ணுமா. இந்த 7ஆம் அறிவு படத்துல அந்த டொங்கலி பண்ணுவான பார்த்தோன்னே
அவன் பக்கத்தே போறது அந்த மாதிரி. அவங்கள பார்த்தாலே அவங்கள வசியமாயி அவங்கள நம்ம கூட்டிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சுப்போமா. அதனால இந்த ஹைவே பக்கத்து போற இடத்துல அந்த மாதிரி பக்கத்துலலாம் ஆம்பளால் போகும்போத ஒரு அழகான பெண் பேக்கோட நின்றுட்டு இருக்காங்களோ இல்லை லீஃப்ட் அந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்களோ அவங்கள ஏற்றக்கூடாது, அவங்கள கண்டுக்க கூடாது. அவங்கள பார்த்தோம் அந்த மாதிரி ஷாக் ஆகக்கூடாது. டக்குன்னு வேகமாக காடி எடுத்துட்டு எங்கே போகிறோமோ அங்கே போயிடணும். இல்லைன்னா அவங்க காடியில் ஏறி உங்கள் கூடயே வரலாம், இல்லை உங்களை சாவியும் அடிக்கலாம். இவங்க ஒரு பொம்பளாலா மாறுறனால அவங்கள தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கண்ணாடி எடுத்து காட்டிட்டோம்னா அவங்க பயந்து ஓடிடுவாங்களாம். அதனால கண்ணாடி எடுத்து காட்டலாம், இல்லை ஆணி எடுத்து கழுத்துல அடிக்கலாமா. அந்த அளவுக்கு ஒரு பேயை திரும்ப வச்சு ஆணி அடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் கிடையாது. அதனால நம்ம கண்ணாடி எடுத்தே காட்டிடலாம். இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த பேயை நம்ம எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், எப்படிக்கா நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பேய் எப்போதும் முடி விரிச்சே தான் போட்டிருக்குமா. ஏன்னா அது பின்னாடி இருக்கிற ஆணி நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அப்படின்னால அது முடி விரிச்சே தான் போட்டிருக்கோம். குளிக்க போகும்போதே இப்போ நார்மல் மனுஷனா குளிக்கலாம் போவாங்களே, அப்போ நம்ம கேட்போம் தானே ஏன் குளிக்க போலையா அப்படின்னா, குளிக்க போகும்போது கூட அது முடியை எடுத்து கட்டாதான். அப்படி யாராவது உங்கள் கேங்கில் முடியை விரிச்சே போட்டிருக்காங்கன்னா அவங்கள கொஞ்சம் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். அவங்க வேற என்னமோ கதை தான். இது ஜோக்ஸ் தான், அதை கண்டுக்காதீங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். இந்த மாதிரி அழகுக்கு நம்ம மயங்கி போனோன்னா கடைசியில் நம்மளுக்கு சங்கு தான். இந்த கதை நான் கொஞ்சம் கரெக்டாக எனக்கு சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று சில பேருக்கு அப்படியும் புரியாது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. அதனால் அதில் உண்மையாக நடந்த கதையை நான் மேபி அடுத்த கதையில் இல்லை அடுத்தடுத்து வர கதையில் நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த கதை புரியும். ஸோ இன்னும் நிறைய கதை இருக்குது, அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால மன்னிச்சிடுங்க. வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா. ஸோ அவ்வளோதான் இந்த கதை. பாய் பாய்.